ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் இனிமையான நாட்கள் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு பதிலாக நம்மளோட செகண்ட் சீரீஸோட இன்ட்ரோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோவில் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபுல் ஃபேமிலி தான். ஒரு ஃபேமிலியில் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியை தவிர்த்து, இல்லை எக்ஸ்ட்ரா கேரக்டர்னால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து வேறு யாரும் எக்ஸ்ட்ரா வர மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி அப்படி தான் இருக்குமே தவிர்த்து எக்ஸ்ட்ரா எந்த கேரக்டரும் வர மாட்டாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒருத்தவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன எப்படி வேணும் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே லைன் பை லைனாக காமிக்க போகிறோம். நம்ம இவங்க யாருன்னு அவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறாங்க. நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட அதாவது மூத்தவங்க தான் நான். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முத்தரசு. என்னோட பேர் மகா. போங்க, நெக்ஸ்ட்டு வாங்க. ஆமாம்மா, சீக்கிரம் வாங்க. நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்களோட பொண்ணு. அவங்களுக்கு மொத்தமாக 4 பசங்க. அதில் முதல்ல நான் பொண்ணு, 2வது பொண்ணு, 3வது பையன், 4வது பையன். அவங்களோட பொண்ணு தான் இப்போ நான் வந்திருக்கேன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், நீ அங்கே இருக்கிற, நீங்கள் நில்லு. இல்லை நீங்கள் முதல்ல பேசுங்க, நெக்ஸ்ட்டு நான் பேசிக்கிறேன். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ரேணு. என்னோட நேம் ராஜா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட ஒரே பொண்ணு நான் தான் ஹரிணி. இவங்களுக்கு ஒரே பொண்ணு. ஆமாம், எங்களுக்கு ஒரு பொண்ணு தான். அது வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் என்னோடய நேம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா ஹரிணி. நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? அடுத்தது வாங்க பார்ப்போம். சரி நாங்கள் போகிறோம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ரேவதி. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மித்ரன். நான் சொல்ல மறந்துட்டேன். 2 பேர் இப்போ போனாங்கல்ல, அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் பார்த்துருப்போம்ல, அவங்களோட 2வது பொண்ணு தான் நான். இப்போ பொண்ணு போனாங்களா, 2வது நான். எனக்கும் அதே மாதிரி ஒரு பையன்தான். அவன் வேறு யாரும் இல்லை, இங்கே நிற்கிற சுபின் தான். ஏம்மா சொன்ன நீ? நான் சொல்லியிருப்பேனே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுபின். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா சுபின். நான் இவங்களோட பையனாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே கூட நிற்கிறாங்கள, அவங்க தான் என்னோட அக்கா. அதாவது நம்மளோட ஹரிணி தான் என்னோட அக்கா. ஹரிணின்னு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நாங்கள் போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட 3வது பையன், அதாவது பையன் நான் தான். அது மட்டும் இல்லை, இவங்களோட ஒய்ஃப் நான் தான். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா சூர்யா. அப்புறம் என்னோட பேர் தான் மீனா. சரி, முடிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் போங்க. சரி, நாங்கள் போகிறோம். வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. அது காதுக்குள்ள கூவுறது நாங்கள் தான் சொன்னோம். ஆமாம்ல, நாங்கள் அவங்க மறந்தே போயிட்டோம். ஆமாம், உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேரும் தான் எங்களோட பொண்ணு. இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நாங்கள் போகிறோம், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். அது மட்டும் இல்லை, என்னோட நேம் ஹர்னிகா ஸ்ரீ. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம்ல, அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட பொண்ணு ஹரிணின்னு இருப்பாங்க, அதாவது எனக்கு அக்கா. அடுத்தது எனக்கும் ஹரிணிகா ஸ்ரீ அப்படின்னு வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்ரீன்னு ஆட் ஆகிருக்கும், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அப்புறம் என்னோட நேம் தான் ஹர்ஷினி. சரி, வாய் அடிச்சதெல்லாம் போதும், கிளம்புங்க, அடுத்தது வரணும். உன்னால் வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? கொஞ்ச நேரமாக தான் நாங்கள் சிரித்து பேச உனக்கு பொறுக்காதே. ஹலோ, இது இன்ட்ரோ, கொஞ்சமான மரியாதை கொடுங்க. எப்போடா உனக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க முடியாது. காய் சொல்ல மாட்டேன். இவங்க 2 பேரும் ஒரு வாயாடி மாதிரி அப்படிதான் நம்ம கடையில் காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் இப்பயும் அவங்க வாய் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீ மட்டும் வாய் அடிக்கலையோ? சரி சண்டை போடாதீங்க, போங்க. சரிக்கா.
இங்கே பாருங்க, என் அக்கா என்கிட்ட பிடிக்கலான்னு பார்த்தீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. இங்கே பாரு, சிரிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி இருக்கோன்னு ஓவராக பேசுனீங்கன்னா அவ்வளோதான், இன்ட்ரோன்னு கூட பார்க்க மாட்டோம். சரி சரி போங்க, நெக்ஸ்ட் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, சீக்கிரமாக பண்ணணும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் நம்ம வீடியோவிலவே இன்ட்ரோ பண்ணிக்கலாம். இப்போ வேணாம், வீடியோவில் அவங்க வரும்போது அவங்களோட நேம், அவங்க யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம ஃபேமிலியை மட்டும் இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். சரி சரி, நாங்கள் போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட அதாவது இந்த வீட்டோட கடைசி பையன் நான் தான். என்னோட வைஃப் தான் இவங்க. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முத்து. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழ். அதுக்கப்புறம் எங்களுக்கு பசங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் அவங்க 2 பேரும் எங்கள் கூடவே வரல. நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ முடிச்சுக்கிறோம், நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓ அப்படியா, சரி மாமா, நீங்கள் போங்க, அவங்க வரட்டும். சரிடா. ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போ போனாங்களே அவங்களோட பசங்க. நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, இங்கே கூட ஒரு பொண்ணு நிற்கிறாள், அவள் என்னோடய தங்கச்சி. அவள் வந்து ஸ்கூல் படிக்கிறா, ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த மாதிரி தான் நம்ம காமிக்கிறதுனால அவங்களுக்கு சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணாக இருக்கேன். அண்ட் என்னோடய நேம் நான் சொல்லிடுறேன். என்னோடய நேம் வந்து காவியா. என்னோட நேம் பார்த்தீங்கன்னா கதிர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து இதில் ரொம்ப சின்ன பசங்க தான். இவங்க மட்டும்தான் இப்போது காலேஜ் அண்ட் ஸ்கூல் போகிற மாதிரி நம்ம காமிக்க போகிறோம். மீதி எல்லாரும் ஒர்க் போகிற மாதிரி தான் இருக்கும். என்ன அங்கே பார்த்துட்டு இருக்கா? இங்கே பாரு. யார் என்ன கூப்பிடுறது? என்ன வேணும்? சும்மா தான் கூப்பிட்டேன். நீ என்ன லூஸா சும்மா கூப்பிடுறதுக்கு? காய்ஸ், இங்கே இருக்கிற பாதி பேரும் அதாவது நம்மளோட சுபினும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதையே நாங்கள் இப்போ காமிச்சிடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சரியான வாயாடிங்களா இருக்குங்க எல்லாம், எக்காவை தவிர்த்து. டேய், இது உனக்கே ஓவரா இல்லை? என்னது ஓவரால? நீனும் தான் சொல்ல போனோன்னா வாயடிக்கிற. அதுக்கு நாங்கள் ஏதாவது சொன்னோமா? டேய் போதுண்டா, போங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்சால் இன்றைக்கி வந்து நான் இந்த சீரீஸோட டைட்டில் சாங் ஆட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து டைட்டில் சாங், அதுக்கப்புறம் வீடியோவும் நான் போட்டுறேன். என்னால் ரெகுலராக கொஞ்சம் தான் வீடியோ போட முடிஞ்சுது. அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு நடுவில், அதனால தான் போட முடியல. இனிமேல் என்னால் முடிஞ்சதும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எங்களை மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வரும் வீடியோஸ், அதுவும் இந்த புது சீரீஸ் தான் வரும். அந்த சீரீஸ் என்னால் போட முடியல, கொஞ்சம் கதைலாம் எனக்கு மறந்துடுச்சு. சரின்னு பார்த்தா இந்த வீடியோஸ் என்கிட்ட இல்லை, டெலீட் ஆகிடுச்சு. சேனலில் போஸ்ட் பண்ணதோடு இருக்குது. என்னால் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி போடவும் முடியல. ஐடியாஸ்லாம் என்னால் நான் வச்சுருப்பேன் எப்போதுமே. அந்த ஐடியாஸ் எல்லாமே மறந்துச்சுன்னா நான் எழுதி வச்சுருந்தேன். அந்த பேப்பர்ஸ் எதுவுமே என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ என்கிட்ட ஐடியாவே இல்லாததுனால நான் நியூவாக ஒரு சீரீஸ் போடலான்னு வந்துட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் கரெக்டாக இதுலேருந்து வீடியோஸ் வந்துடும். நான் முடிஞ்ச அளவு கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.